வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு காலத்தில் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்த ஆஞ்சியோகிராம் சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட், இது இப்போ பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. அந்த ஆஞ்சியோகிராம் பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். இது பொதுவாக இதய அடைப்புங்கிறத எந்த இடத்துல அடைப்பு, எவ்வளோ பர்சன்டேஜ் அடைப்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவாங்க. இதய ரத்த தமனி நாளங்களில் எந்தெந்த நாளங்களில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த அளவு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு செய்யப்படும் பரிசோதனை தான் இந்த ஆஞ்சியோகிராம். இதற்காக ஆஞ்சியோகிராம் சோதனை செய்ய வேண்டும். ஏன் மார்பு பகுதியில் எக்ஸ்ரே எடுத்தால் போதாதா என்று சிலர் நினைக்கக்கூடும். இதுல என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ரேயில் எலும்புகள் தான் தெரியும், இதயம் தெரியாது. ஏனென்றால் இரத்த குழாய்களை எக்ஸ்ரே கதிர்கள் ஊடுருவி சென்றுவிடும். ஆனா எக்ஸ்ரே மூலம் இரத்த குழாய்களை படம் பிடிக்க வேறு ஒரு வழி இருக்கிறது. அதாவது கதிரியக்கத்தால் ஊடுருவ முடியாத வண்ண கரைசலை இரத்த குழாய்களுக்கு அனுப்ப வேண்டும். பிறகு அந்த பகுதியில் எக்ஸ்ரே எடுத்தால் இரத்த குழாய்களுக்கு இருக்கும் பாதிப்பு எக்ஸ்ரேயில் தெளிவாக தெரியும். இதுதான் ஆஞ்சியோகிராம் பரிசோதனையின் அடிப்படை. ஆஞ்சியோகிராம் எப்படி செய்யப்படுகிறது? பரிசோதனை அறையில் நோயாளி படுத்த நிலையில் இருப்பார். அவரோட உடம்புக்குள் இடது தொடையில் உள்ள தமனியில் சிறு துளையிட்டு அதன் வழியாக ஒரு கத்தீட்டரை நுழைப்பார்கள். இந்த கத்தீட்டர் மூலமாக கலர் கரைசலை உடம்புக்குள் செலுத்தப்படும். கலர் பெரும்பாலும் மஞ்சளாகத்தான் இருக்கும். கதீட்ரல் என்பது மிக மெல்லிசான, நன்றாக வளையக்கூடிய 2 மில்லிமீட்டர் அகலம் 100 மில்லிமீட்டர் நீளம் உள்ள ரப்பர் குழாய். இந்த குழாயை தொடைப்பகுதியில் இருந்து இதய பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நுழைப்பார்கள். உடம்பில் எந்த இடத்தில் அந்த குழாயோட முனை இருக்கிறது என்பதை கம்ப்யூட்டர் மானிட்டர் திரையில் பார்க்க முடியும். இதை மருத்துவரும் பரிசோதனை செஞ்சுக்கிறவங்களும் பார்க்க முடியும். இருதய இரத்த தமனியின் வாயிலில் இந்த கத்தீட்டரை வைத்து கலர் கரைசலை செலுத்தி புகைப்படம் எடுக்கப்படும். இதன் மூலம் இதய இரத்த தமனியின் முழு நீளத்தையும் ஆராய்ந்து அடைப்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும். ஆஞ்சியோகிராம் சோதனை செய்யறப்போ நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுப்பதில்லை. சுயநினைவோடு இந்த சிகிச்சையை செய்யலாம். கதீட்டரை உடம்புக்குள் நுழைக்கிற தொடைப்பகுதியில் மட்டும் வலி தெரியாமல் இருக்க மரத்து போகிற மருந்து ஊசி மூலம் செலுத்தப்படும். உடம்புக்குள் வெளிப்பொருள்கள் நுழைகிற போது அதில் சில சங்கடங்கள் உண்டு. என்னதான் நல்லா வளையக்கூடிய டியூப் உடம்புக்குள் நுழைக்கிறோம்னு சொன்னாலும் சில சமயங்களில் அது இரத்த குழாய்களை சேதப்படுத்தி விடலாம். இதனால் வலிப்போ மாரடைப்போ கூட வரலாம். ஆனா இதுக்காக பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் பல பேர்ல ஒருத்தருக்கு தான், அதுவும் எப்போதான் ஏற்படும் சொல்றாங்க. கலர் கரைசலை விட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. உடம்புக்குள் செலுத்தப்படுகிற அந்த கரைசலை உடம்பு ஏத்துக்கணும், இல்லைன்னா இந்த சோதனை செய்யவே முடியாது. அதுக்காக தான் முதலில் கொஞ்சம் போல கலர் கரைசலை உடம்புக்குள் செலுத்தி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பரிசோதனை செய்கிறவங்களோட உடம்புல எந்த பாதிப்பும் இல்லைன்னா தான் தேவையான அளவு கலர் மிக்சரை உடம்புக்குள் செலுத்துக்கிறாங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவர்கள் கூட இதுக்கு 2 வாரத்துக்கு பிறகும் 1 வருஷம் கழிச்சியும் ஆஞ்சியோகிராம் சோதனையை செஞ்சு பார்த்து இதய பகுதியில் அடைப்பு இருக்கிறதா இல்லையான்னு தெரிந்து கொள்ளலாம்ங்கிறத ஒரு தகவலா சொல்றாங்க. இதய இரத்த தமனியில் அடைப்பு உள்ளதா என்று கண்டறிய எல்லோருக்கும் ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. இரத்த தமனியில் உள்ள அடைப்பின் அளவை கணக்கிடுகிறதுக்கு மட்டுமே ஆஞ்சியோகிராம் செய்யப்படுகிறது. இது ஒரு சிகிச்சை முறை அல்ல. அடைப்பு உள்ளவர்களில் 70% பேரை நோயாளிகளுடன் பேசுவதன் மூலமே அவர்கள் சொல்லும் அறிகுறிகளை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். மீதி 30% பேருக்கு இசிஜி ட்ரெட்மில் பரிசோதனையில் கண்டுபிடித்து விடலாம். இந்த கார்னரி ஆஞ்சியோகிராம் செய்வதற்கு முன்பு இந்த பரிசோதனை எதற்காக செய்யப்படுகிறது என்பதையும், இந்த பரிசோதனை முடிவில் பொறுத்து நோயாளியின் சிகிச்சையில் உபயோகமான மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதா என்பதையும் தங்களது டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க.
ஆஞ்சியோகிராம் ஆபத்தா பார்த்தோம்னா ட்ரெட்மில் பரிசோதனை போல இதில் சில ஆபத்து ஏற்படக்கூடும். இரத்த தமனியில் கத்தீட்ரல் காயம் உண்டாக்கலாம். இதனால் இரத்த கசிவு ஏற்படலாம். சோதனை செய்து கொள்ளும் போது 1000 பேரில் ஒருவருக்கு மரணம் ஏற்படலாம். 2000 பேரில் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படலாம். 5000 பேரில் 2 பேருக்கு மூளை பாதிப்பு, பக்கவாதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 3000 பேரில் ஒருவருக்கு காலில் இரத்த குழாய் அடைப்பு உண்டாகலாம். 4000 பேரில் 17 பேருக்கு இது போன்று ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படக்கூடும். இந்த ஆஞ்சியோகிராம் யாருக்கெல்லாம் பண்ணணும் பார்த்தோம்னா, முதல் வகை மருந்துகளுக்கு கட்டுப்படாத இதயவலி, சகஜ வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டவர்கள், கிளாஸ் 3, கிளாஸ் 4 இதயவலி என்னும் ட்ரெட்மில் பரிசோதனையை செய்யும் போது அதிகபட்ச ப்ராப்ளம் உள்ளவங்க. ரெண்டாவது வகைன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு கருத்து, அதாவது பலனுண்டா உறுதியாக சொல்ல முடியாத முதல் வகையினர். கிளாஸ் 1, கிளாஸ் 2 இதய வலி உள்ளவங்க. இதய தசை பம்பிங் சக்தி 45%க்கு மேல் ட்ரெட்மில் டெஸ்டில் அதிகபட்ச கோளாறு இல்லை. கிளாஸ் 3 மற்றும் கிளாஸ் 4 இதய வலி மருந்துகள் கிளாஸ் 1 அல்லது கிளாஸ் 2 இதய வலியாக குறைவு. அடுத்த வகையினர் பலன் இருக்கும் என்பதில் கூடுதல் நம்பிக்கை. இதய தசை பலவீனம், பம்பிங் சக்தி 45%க்கு குறைவு. இத்துடன் கிளாஸ் 1, கிளாஸ் 2 இதய வலி ட்ரெட்மில் டெஸ்டில் சுமாரான பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு யாருக்கெல்லாம் தேவைங்கிறத இண்டிகேட் பண்றாங்க. இது இல்லாம ஆஞ்சியோகிராம் யாருக்கு வேணாம் பார்த்தோம்னா, இந்த மருந்துகளுக்கு கட்டுப்படாத கிளாஸ் 1, கிளாஸ் 2 இதய வலி ட்ரெட்மில் டெஸ்டில் பாதிப்பு இல்லை என்பவர்களுக்கு இந்த டெஸ்டே தேவையில்லை. யார் யாருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தால் பலன் கிடைக்கும் என்று கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே கார்னரி ஆஞ்சியோகிராம். அதனால இது தேவைப்படாதவங்களுக்கு மற்ற டெஸ்ட்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ் அறுவை சிகிச்சையோ செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஆஞ்சியோகிராம்ங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த முதியவர்களுக்கு கண்டிப்பா நம்ம சர்ஜரி பண்ண போறதில்லை, இல்லை ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ண போறதில்லை என்ன டிசைட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏன் ஆஞ்சியோகிராம்? ஸோ அதே போல மாரடைப்பு வந்த எல்லோருக்கும் ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டுமா பாத்தீங்கன்னா, மாரடைப்பு வந்தவர்கள் ஆபத்தான நோயாளிகளை எக்கோ ட்ரீட்மெண்ட் மூலம் கண்டுபிடித்து அவர்களுக்கு மட்டுமே ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டும். மாரடைப்பு வந்த எல்லோருக்கும் ஆஞ்சியோகிராம் செய்வது தேவையில்லாதது, ஆபத்தை விளைவிக்கும் சொல்றாங்க. மாரடைப்பு வந்தவர்கள் கீழ்கண்டவர்கள் ஆஞ்சியோகிராம் செய்து கொள்ளலாம். அதாவது கிளாஸ் 1 பலன் உண்டு, நன்மை கிடைக்கும் என்பதில் ஒருமித்த கருத்து. ஓய்விலே இருதய வலி, சாதாரண வேலையில் இருதய வலி, ட்ரெட்மில் டெஸ்டில் அதிகபட்ச கோளாறு, அதிகபட்ச நடுத்தர ஆபத்து உள்ள ஸ்திரத்தன்மை இல்லாத இதய வலி, கிளாஸ் 2 பயனுண்டா என்பதில் கருத்து வேறுபாடு, பலன் இருக்கலாம் என்பதற்கு ஆதாரம் உண்டு. மாரடைப்பிற்கு பின் பம்பிங் சக்தி 40%க்கு குறைவு, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பலன் இருக்கலாம் என்பதற்கு ஆதாரம் குறைவு என்ன சொல்லக்கூடிய குறைந்தபட்சம் அபாயம் உள்ள பீப்புளுக்கு இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் தேவையாங்கிறத டிசைட் பண்ணலாம். கீழ்கண்டவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் கண்டிப்பா செய்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் செய்து கொள்ள மறுப்பவர்கள், ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ் அறுவை சிகிச்சையோ செய்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே கார்னரி ஆஞ்சியோகிராம் செய்து கொள்ள வேண்டும். ஆஞ்சியோகிராம் பரிசோதனையில் எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ் அறுவை சிகிச்சையோ செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஆஞ்சியோகிராம் செஞ்சு கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் செய்வதால் எந்த பயனும் இல்லை. ஆஞ்சியோகிராம் செய்யும் போது கெடுதல் விளையும் உணர வேண்டும். ஸ்திரத்தன்மை இல்லாத இதய வலி, முழுமையடையாத மாரடைப்பு உள்ள நோயாளிகளுக்கு அதிகபட்சம் மற்றும் நடுத்தர ஆயத்தம் உள்ளவர்கள் 48 மணி நேரத்தில் ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வதன் மூலம் பலன் கிடைக்கும் சொல்றாங்க. ஆபத்து குறைந்த நோயாளிகளுக்கு ஆஞ்சியோகிராம் முதலில் மருத்துவ சிகிச்சை, பின் தேவைப்பட்டால் ஆஞ்சியோகிராம் செய்து கொள்ளலாம். இப்படி இந்த ஆஞ்சியோகிராம் பத்தி பல தரப்பட்ட கருத்துக்கள் சொன்னாலும் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்னதான் அது பிளெக்சிபிள் பைப்பா இருந்தாலும் கத்தீட்டருங்கிறது சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல அது உங்களோட
பிளட் வெசல்ஸ்ல சின்ன ஸ்கிராச்சஸ்னாலும் ஏற்படுத்தும். அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள்ங்கிறத மருத்துவ உலகம் பெருசா எடுத்து சொல்லனாலும் கண்டிப்பா பெரிய பின்விளைவுகள் இருந்து சிறிய பின்விளைவுகள் கூட ஏற்படும்ங்கிறது தான் அந்த 5000 பேரில் 2000 பேரில் 3000 பேரில்னு சொல்லும் போது 4000 பேரில் 17 பேருக்கு இது போன்ற ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும்னு குறிச்சு காமிச்சாங்க. அப்ப இது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த டெஸ்ட் இப்ப பரவலா செய்யப்படுவதற்கான காரணம் அது உங்களுக்கு புரியும். இத நார்மல் எக்கோலையும் இசிஜிலையும் ட்ரெட்மில் டெஸ்ட்லயுமே கண்டுபிடிக்கலாம்ங்கிறதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறதும் தெரிந்தும் இருக்குது. ஆனா தெரியாம போய் நம்ம ஒரு ஆஞ்சியோ எடுத்து பாத்துக்கலாம்ங்கிறது இந்த காலத்துல ஒரு ஃபேன்சி வேர்டா கூட மாறி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஆஞ்சியோ அளவுக்கு எடுத்து பாக்குற உங்க பிரச்சனைகள் அது எந்த இடத்துல பிளாக் இருக்குதுன்னு தானே பார்க்க போறீங்க. அந்த எந்த மாதிரியான பிளாக்கா இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய மருந்துகள் சித்தாவில் இருக்குது, ஆயுர்வேதத்துல இருக்குது, யுனானில இருக்குது, ஹோமியோபதியில இருக்குது, இன்னும் நேச்சுரோபதி சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல இந்த அடைப்புகளை விளக்கக்கூடிய மருந்துகள் கொட்டி கிடக்குது. சில உணவு முறை மாற்றத்தை உருவாக்குனாலே அருமையா அந்த அடைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விலகுவதை உணரலாம். தேவைப்படுறவங்க ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய அடைப்பு நீக்கும் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். லைக் கொலஸ்ட்ரானினம், ஆர்னிகா, காக்டஸ் கிரட்டகஸ், ஸ்பைஜிலியா பல மருந்துகள். ஹார்ட்னு எடுத்து பார்த்தோம்னா ஆரோமேட், கால்மியா பல ஹோமியோபதி மருந்துகள், கொழுப்பு கரைக்கக்கூடிய மருந்துகள், லிவர் டானிக்னு சொல்லக்கூடிய சில மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும் போது அது எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அது ரொம்ப சாதாரணமா விலகுவதை உணரலாம். அது இல்லாம R2 R3ங்கிற ஹோமியோபதி மருந்து, B4 B5ங்கிற ஹோமியோபதி மருந்துகள், கூட்டுக்கலவை மருந்துகள் கண்டிப்பா இந்த மாதிரியான அடைப்புகளை நீக்கி ஆஞ்சியோகிராமே வேணாம், அதுக்கப்புறம் தான் ஆஞ்சியோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் தான் பைபாஸ் சர்ஜரி, இதெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்காதுங்கிறது தான் ஹோமியோபதி மருத்துவத்தின் சிறப்பு. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.